ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக 2 பொருளை வச்சு அருமையான ஒரு அப்பம் ரெடி பண்ண போகிறோம். இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லேசான ஒரு இனிப்பில் தரமாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த அப்பம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 250 கிராம் பச்சரிசி எடுத்துருக்குறோம். இந்த பச்சரிசி நீங்கள் ரேஷன் அரிசி, கடையில் வாங்கின அரிசி, மாவு பச்சரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்குறோம். அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறி வந்த அரிசியை இப்போ எடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்குறோம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். மாவு அரைக்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இந்த அப்பத்துக்கு தேவையான இனிப்புக்கு பாகு காய்ச்ச போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் கிட்ட இருக்கும். இப்போ இதில் ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு 4 ஏலக்காயை பிச்சு உள்ளே சேர்த்துருவோம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்ததுனாலும் ஒரு 1/4 டீஸ்பூனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாகு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. லேசான ஒரு பிசுபிசுப்பு பதம் இருந்தாலே போதுமானது. இப்போ இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவில் எல்லா பாகையுமே உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெள்ளைப்பாகுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாகு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டலாம். பாகு, அந்த அரிசி மாவு எல்லாமே சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து வரட்டும். இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு இது சேர்த்துட்டு இது கூட கோதுமை மாவு ஒரு 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்குறோம். அந்த கோதுமை மாவை சலிச்சதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அப்பத்துக்கு கோதுமை மாவும் அரிசி மாவும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாவை சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குருவோம். நெய் சேர்த்து பண்ணும்போது நமக்கு மனம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அப்பத்துக்கான மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை சேர்த்துக்குருவோம். இனிப்புங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குருவோம். எண்ணெயோட சூடும் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ மீடியம் சைஸ் குழிக்கரண்டி ஒன்று வச்சுட்டு மாவை அப்படியே வந்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஃப்ளோவாக ஒரே இடத்துல அப்படியே ஊற்றிட்டு கரண்டி எடுத்துடலாம். நம்ம ஊற்றும் போது எண்ணெயோட சூடு இந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது. ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே பொரிய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து தள்ளி தள்ளி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம முதல்ல சேர்த்தது வேக வேக அப்படியே மேலே எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ மொத்தமாக ஒரு 5 அப்பம் ஊற்றிருக்கிறோம். நல்லா வெந்து வரட்டும். எண்ணெயில் அப்பம் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் லேசாக ப்ரௌனாக இந்த மாதிரி செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல அப்படியே திருப்பி விட்டுறலாம் எல்லா அப்பத்தையும். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 பக்கமும் மாறி மாறி புரட்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு உள்ளேயே நமக்கு இந்த அப்பம் ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எல்லா அப்பத்தையும் ஒன்று போல் எடுத்துடலாம். அப்படியே எடுத்து எண்ணெய் வடிகட்டியில் போட்டுடலாம். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவையும் அரிசி மாவையும் வச்சு பண்ணியிருக்கிறோம். இதே இதில் ரவா அப்பம் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ரவா அப்பம்னு டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் போட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் சூப்பரான ஒரு அப்பமாக போட்டு எடுத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.